நண்பா, நண்பீஸ், குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மிஸ்டர் விஜய், இது பாருங்க, இன்னைக்கு வந்த பேப்பர். 2 minors turned up for pregnancy, 3 including juvenile held for sexually harassing minor girl. 2 மைனர் பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, ஜிஹெச்க்கு வந்திருக்காங்க, பாஸ்கோ கேஸ் புக் ஆயிடுச்சு. 3 பேர் வந்து ஒரு 15 வயசு பொண்ணை ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவன் தான் கருப்பண்ணன், ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சேலத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணை பயங்கரமாக சீண்டி விட்டான். சரிங்களா? இப்போ அடுத்த பேஜ் அப்படியே திருப்பின உடனே இதான் வருது. மிஸ்ஸிங் கோவை கேர்ள் ஃபவுண்ட் டெட் ரேப். 10 வயசு பொண்ணு, வீட்டில் இருந்த பொண்ணை எவனோ ரேப் பண்ணிட்டு பின்னாடி குளத்துல போட்டான். இப்போ பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒன்று, டீலே இன் ஆக்டிங் ஆஃப் பிளேன், 5 cops சஸ்பெண்டட். ஒரு பொண்ணை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்க சிவகங்கையில், போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நடவடிக்கை எடுக்கல போலீஸு. மாதவன் தேவாக்கோட்டைன்ட்டு ஒருத்தன், மாதவன் தேவாக்கோட்டை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை. ராமநாதபுரம் டிஐஜி கிட்ட போனாங்க, டிஐஜி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், என்ன சார் இது? ஃபார்மர் ட்ரைஸ் டு கில் செல்ஃப் ஓவர் அலெஸ்ட் போலீஸ் அப்யூஸ். தென்காசியில் ஒரு 63 வயசு ஃபார்மர் தென்காசியில் ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு இவர் வந்து போயிருக்காரு. முரளிதரன்ட்டு இன்ஸ்பெக்டர் போட்டு சாத்தி விட்டார். சார் விஜய் சார், இது வந்து இப்போ யாருமே என்கிட்ட வந்து என் மெசேஜில் இன்பாக்ஸ்லலாம் வந்து 10 வயசு பொண்ணு இறந்துட்டா, உப்பி கிப்பி 200 ரூபா உப்பி வாங்கிட்டு சும்மா இருக்கியே, போய் சண்டை போடுறா எவனுமே சொல்லலை என்கிட்ட, எவனுமே சொல்லலை. சரிங்களா? எப்போவுமே இந்த நடவடிக்கை ஒரு சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேட்னால் மட்டும் நினச்சா இதை நிறுத்திட முடியாது. சமூகத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சினிமா ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம மதம் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ பாஸ், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு கவர்னன்ஸ் பண்ணணும், நல்லா கவர்னன்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் உங்கள் தொண்டர்களே ஃப்ளெக்ஸ் பேனர் இறக்க முடியல உங்களால், என்ன நம்பிக்கை வரப்போகுது? ஸோ இன்னொன்று, நீங்கள் இந்த பொய் பேசுனீங்கல்ல, மிஸ்டர் ஸ்டாலின் இதாச்சு அதாச்சு, அந்த அண்ணாமலை கேஸ் எடுத்து பேசுனீங்க, 2.5 வயசு பொண்ணு எடுத்து, அந்த 2.5 வயசு பொண்ணு கேஸ் ரொம்ப முக்கியமாக பேசணும். ஐயா, நாங்கள் வந்து இந்த 2.5 வயசு பொண்ணுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் ஒரு டிஎம்கே காரன் தான் ரேப் பண்ணான், அசால்ட் பண்ணி கொலை பண்ணிட்டான். அந்த கேஸில் வந்து நான் ரொம்ப அப்டேட்ஸ் போட்டிருக்கேன் நிறைய நேயர்களுக்கு, புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன், டக்குன்னு சொல்லிடுறேன். அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கப்புறம் 2 மாதம் கேஸே ஆகலை. தட் இஸ் எஃப்ஐஆர் போடப்பட்டது சஸ்பீஷியஸ் டெத்துக்கு, இவன் அரெஸ்ட் ஆகலை. புது இன்ஸ்பெக்டர் வந்து தான் அரெஸ்ட் பண்ணார். அப்போ நம்ம கேள்வி என்ன இருந்ததுன்னா, நம்ம ஆய்வு பண்ணி இது கண்டுபிடிச்சி, இந்த ஃபேக்ட்ஸை கண்டுபிடிச்சி சுமித்ராங்கிற இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண வேண்டும்ன்ட்டு ரொம்ப போராட்டம்லாம் பண்ணோம். போன டிஎம்கே அரசாங்கத்திலே பண்ணோம். ஃபைனலாக அந்த அம்மா வந்து A3 அக்யூஸ்டாக ஏற்றிட்டாங்க. சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு இந்த கேஸில். இந்த அம்மா வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போயிருக்காங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மிஸ்டர் விஜய் அவர்களே, அந்த அம்மா அரெஸ்ட் ஆகணும். ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் ரிஜெக்டட். ஸோ அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இதுக்கு நடுவில் அவங்க அம்மா அரெஸ்ட் ஆனாங்க. அந்த குழந்தை இறந்து போனால அவங்க அம்மா அரெஸ்ட் ஆனாங்க. ஏன்னா அந்த அம்மா தான் பெரியநாயகத்தை செகண்ட் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி இவன் கொலை பண்ணதை ரிவீல் பண்ணல யார்கிட்டையும். ஸோ மிஸ்டர் விஜய், ஒரு அப்பாலஜி டியூ இருக்குது மிஸ்டர் விஜய். நான் எலெக்ஷனில் இல்லாத டுகார் விட்டேன், இல்லாத சொல்லி விட்டேன், மன்னிச்சிடுங்க, மிஸ்கைட் பண்ண மக்களை. ஐயா, இது ஒரு நியூஸ் பேப்பரோட நியூஸ், நான் இன்னும் 2வது ஹிந்து எடுக்கவே இல்லை. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த நியூஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். தப்பு மிஸ்டர் விஜய், ராங், வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா, தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.